كريم أما بعد قال الله تعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வழி வகுப்பாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்திலே சில ஏவல் இருக்கிறது, சில விலக்கல் இருக்கிறது. ஏவல் என்று சொன்னால் அதிலே குர்ஆனை போன்ற வலுவான ஆதாரங்களை கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை கொண்டு நிரூபிக்கப்பட்டு பெரியோர்களால் பர்து என்று எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் பர்லான வணக்கங்களாகும், பர்லான கடமைகளாகும். தொழுகை, நோன்பு, இது போன்ற கடமைகள் எல்லாம் பர்ல். காரணம், அவைகள் குர்ஆனின் மூலமாக வலுவான ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவைகளை நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், மேன்மக்கள், மார்க்க அறிஞர்கள், வல்லுநர்கள் பர்ல் என்றே சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனை அல்லாமல், குர்ஆனுடைய ஆதாரம் அல்லாமல் சற்று குன்றிய ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டு சஹாபா பெருமக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட மார்க்க வல்லுநர்களால் சுன்னத்து என்று சொல்லப்பட்டிருந்தால் அவைகளுக்கு மார்க்கத்திலே சுன்னத்து என்ற மரியாதையை கொடுப்போம் என்ற அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக, பர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்துகளை நாம் தொழுவோம். ரமலானுடைய பர்லான நோன்பை தவிர மற்ற ஆஷூரா நாள் போன்ற நாள்களில் நோன்பு வைப்போம். இதெல்லாம் சுன்னத்தான வழிமுறைகள். அடுத்ததாக, இந்த ஆதாரங்கள் இல்லாமல் சுன்னத்து என்று சொல்லப்படாமல், பர்லி என்று சொல்லப்படாமல் சில காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்கள். சஹாபா பெருமக்கள் அதை வாழ்வில் கடைபிடித்திருப்பார்கள். நம்முடைய நாதாக்கள் ஆகிய மார்க்க வல்லுநர்களும் அதை கடைபிடித்திருப்பார்கள். ஆனால் அதை பர்லி என்றும் அவர்கள் சொல்லவில்லை, சுன்னத் என்றும் சொல்லவில்லை என்றால் அவைகளுக்கு நபிலான உபரி வணக்கங்கள் என்று மார்க்கம் அதற்கு பெயர் கொடுக்கும். நாம் எல்லாம் எத்தனையோ தொழுகை தொழுகிறோம். பர்லான தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகை தொழுவோம். அதற்கு பிறகு 2 ரக்காத் நபில் தொழுவோம். லுஹா நேரத்திலே நபில் தொழுவோம். இஷ்ராக்கு நேரத்திலே நபில் தொழுவோம். இதெல்லாம் நபிலான வணக்க வழிபாடுகள். ஆக இவைகள்லாம் ஏவல்கள். இது அல்லாமல் குர்ஆனை போன்ற வலுவான ஆதாரங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தடுக்கப்பட்டு இமாம்களால், வல்லுநர்களால், மார்க்க மேதைகளால் ஹராம் என்று எவைகளை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஹராமான காரியங்கள். அதை செய்தால் அவர் ஒரு பெரிய குற்றவாளியாக அவர் ஆகிவிடுவார், பெரும் பாவியாக ஆகிவிடுவார். அது சாப்பிடுவதிலும் இருக்கிறது, உண்ணுவது குடிப்பதிலும் சில காரியங்கள் இருக்கிறது, நடைமுறைகளிலும் சில காரியங்கள் இருக்கிறது. எப்படி
பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம், சாராயம் குடிப்பது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம், பொய் சொல்லுவது ஹராம். இது போன்ற தாய் தந்தை தாயையோ தாயுடைய சகோதரியையோ அல்லது கூட பிறந்த சகோதரிகளையோ தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளையோ அல்லது தன்னுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரிகளையோ தன்னுடைய தாயுடன் பிறந்த சகோதரிகளையோ திருமணம் முடிப்பது ஹராமான காரியமாகும். இதெல்லாம் நமக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அதே போல சட்ட ஆதாரம் பலம் குறைந்த ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டால் அது தடுக்கப்பட்டிருந்தால் அதை மக்ரூஹ் என்று மார்க்கம் சொல்லித் தரும். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, அது குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. அது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலும் அது போன்ற ஒரு காரியம் நடக்கவில்லை. மார்க்க வல்லுநர்களால் கூட அதை சொல்லித்தரவில்லை. ஆனால் அது மார்க்கத்திற்கு முரணாக இல்லாத காரியமாக இருந்தால், 4 பேருக்கு பயன் தரக்கூடிய காரியங்களாக இருந்தால் அதை செய்வது அது மார்க்கத்திற்கு முரண் அல்ல, அதை செய்வது ஹராம் அல்ல என்று தெளிவுபடுத்தப்படும் என்றால் அது செய்வது மார்க்கம் முபாஹ் அனுமதிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லித் தரும். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பிராய்லர் கோழிகள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடும் சாப்பிட்டார்கள், மாடு சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதுபோல அவங்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டகைகள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். பறவைகளிலே சில மிருகங்களை சில பறவைகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள். பிராய்லர் கோழிகள் அந்த காலத்திலே இல்லை. அதற்கு பித்ததிலும் எந்த வார்த்தைகளும் பிராய்லர் கோழி என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனாலும் கூட அது கோழியை போல் இருக்கிறது, அதனால் மார்க்கத்திற்கு எந்த ஹராமும் வந்துவிடாது என்பதனால் அதை சாப்பிடுவது மார்க்கம் ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறது. அருமையான பெரியார்களே சகோதரிகளே, இதெல்லாம் மார்க்கத்திலே ஏவல் விலக்கல் செய்திகள். இதே போல இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. சென்ற வாரம் கூட பேசினோம். விஞ்ஞானம் என்பது மனித அறிவினால் மனிதர்களால் அதை கண்டுபிடிக்கப்பட்டது, மனிதர்களால் சரி காணப்பட்டது, அது அறிவுபூர்வமானது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் என்பது அது மனித அறிவிற்கு சம்பந்தப்படாத ஒரு காரியம். அது படைத்தவனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம், இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் விஞ்ஞானம் என்பது. அதை இறைவனுடைய அடியார்களாகிய தீர்க்க தரிசிகளாகிய நபிமார்களால் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்க விஞ்ஞானிகளால் மார்க்கத்திற்கு அனுமதிக்க அதை நடைமுறைப்படுத்தப்பட்ட காரியங்கள். இவைகள் அறிவுக்கு பொருந்த வேண்டும் என்ற செய்தி அல்ல, அறிவுக்கு பொருந்தினால்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் கிடையாது. ஆக இவைகள் எல்லாம் மெஞ்ஞானம் என்று ஒரு ஞானம் அறிவிருக்கிறது. அது இறைவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள், அறிவுக்கு புறப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதே போல இன்னொரு காரியமும் இருக்கிறது. மார்க்கம் வருவதற்கு முன்னால், குர்ஆன் வருவதற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதினா முறைகளை கொடுப்பதற்கு முன்னால் மக்களுக்கு மத்தியிலே சில காரியங்கள் இருந்தது. அதிலே நற்காரியங்களும் இருந்திருக்கிறது, துர்காரியங்களும் இருந்திருக்கிறது. அதை ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம் என்று கூட அதை சொல்லுவார்கள். அந்த காரியங்களை எல்லாமே மடமைக்கான காரியங்கள் என்று சொல்லிவிட முடியாது. அந்த காலத்திலே அவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் அது கெட்ட காரியம், இது மடமை காரியம், அது மௌட்டிக காரியம், மூட பழக்க வழக்கம் என்று அல்லாஹ்வும் தடுக்கவில்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுக்கவில்லை. ஆக 3 காரியங்கள். ஒன்று அறிவுபூர்வமான காரியங்கள்,
மற்றொன்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவுக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கலாம். மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இறைஞானம் சம்பந்தப்பட்டது, இறைவனுடைய கட்டளைகள் சம்பந்தப்பட்டது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், நீங்கள் மலம் ஜலம் கழிக்க சென்றால் உங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை செருப்பு அணிந்து கொள்ளுங்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள், உட்கார்ந்த நிலையிலேயே சிறுநீர் கழியுங்கள், ஒரு காலை குத்த வைத்து ஒரு காலை நட்டி வைத்து சிறுநீர் கழியுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுநீர் கழித்த பின்பு உடலில் இருந்து முழுமையாக அந்த சிறுநீர் வெளியாக வேண்டும். அதற்குடைய சில காரியங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நீங்கள் வெளியாக்குங்கள். வெளியாக்கியதற்கு பிறகு கழுக வேண்டும். கழுகவில்லை என்றால் நீங்கள் கபரிலே வேதனை செய்யப்படுவீர்கள். சிறுநீர் கழிக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்கவோ கிபிலாவை பின்னோக்கவோ செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு உள்ளே செல்லுங்கள். சிறுநீர் கழித்து வெளியே வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வெளியாக்கினான் என்று சொல்லுங்கள். என்னுடைய வேதனையை நோவினையை அல்லாஹ் வெளியாக்கினான், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மலம் கழித்து விட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கழுவி விட்டு வெளியே வந்து தன்னுடைய கையை தரையிலே தேய்ப்பார்கள் அல்லது மண் சுவரிலே கையை தேய்ப்பார்கள். அதற்கு பிறகு கையை கழுவுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுத்தத்திற்காக வேண்டி இப்படி செய்தார்கள். இன்னைக்கு இந்த மாதிரி மண்ணந்தரையில கையை தேய்க்கிறதுக்கு மண்ணுக்கு வசதி இல்லை. மண்ணு எங்கேயோ வெளியே தேடி போக வேண்டி இருக்குது. அது தேய்ப்பதை கூட அது மூட பழக்கம் என்று தவறாக பார்ப்பார்கள். மண்ணந்தரையிலே கையை வைத்தால் அது கேவலமாக நீங்க பார்க்கக்கூடிய காலம் அது. ஆனால் அதற்கு மாற்றாக சோப்பு என்னமெல்லாமோ நிறைய ஷாம்பு எல்லாம் வந்துருச்சு. விதவிதமான ஷாம்புகள் எல்லாம் போட்டு டப்பாவில் அடைச்சு பாத்ரூம்ல டாய்லெட்ல வச்சிருக்கிறாங்க. நிறைய வீடுகள்ல வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹேண்ட் வாஷ் பேர் வச்சு வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள். அது ஏன் அப்படி செய்தார்கள்? நம்முடைய இந்த நடைமுறையை பார்த்தால் சிறுநீர் கழிப்பதற்கு நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு தான் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலுமே எங்கே வேணுமானாலும் பார்க்கலாம். உட்கார்ந்து கொண்டு நம்மள மாதிரி ஆட்க சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றால் இடம் தேட வேண்டி இருக்கிறது. எங்க போய் சிறுநீர் கழிக்க இடம் கிடைக்கல. நின்றுகிட்டே போற மாதிரி நின்று கொண்டு செல்லுவது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அது ஈஸியானது. அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, காலில் பேண்ட் போட்டிருக்கிறாங்க, கீழாடை அணிந்திருக்கிறார்கள். அந்த பேண்ட் போட்டு கீழே உட்கார முடியாது. அந்த அளவுக்கு டைட்டா தான் கொடுத்திருக்கிறாங்க. டைட்டா கொடுத்திருக்கிறாங்க. முக்க நின்றுகிட்டே அடிச்சுக்கிட்டு போற மாதிரி தான் நிறைய நிலைகள் உலகத்தில் இருக்குது. அதைத்தான் எல்லாரும் ஈஸி. நாம போய் உட்கார்ந்துகிட்டு போனா நம்மை கேவலமாக மட்டமாக பார்க்கிறார்கள் உலக நடைமுறை. காரணம், அவர்களுடைய அறிவிற்கு யாரெல்லாம் கேவலமாக பார்க்கிறார்களோ அவர்களுடைய அறிவிற்கு மார்க்கம் புறப்படவில்லை. அவர்களுடைய அறிவிற்கு அவர்களுடைய சிந்தனையிலே மார்க்கம் நியாயமாக தெரியவில்லை. அதனால் அவர்கள் தவறு என்று சொல்லுகிறார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, எல்லாருடைய அறிவுக்கும் பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கம் என்பதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று கூட சிலர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மனிதனுடைய மலத்திலே வரக்கூடிய சில கிருமிகள், அந்த கிருமிகளை என்ன ஆசிட்டு போட்டு கழுகினாலும் சுத்தமாகாது. என்ன ஆசிட்டு போட்டு கழுகினாலும், என்ன கையில என்ன சோப்பு போட்டு கழுகினாலும் சுத்தமாகாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல மண்ணிலே கையை தடவினால் அதனுடைய கிருமிகள் செத்து போயிடும் என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் சிலர்கள். அது எல்லாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சிலர்களுடைய அறிவிற்குத்தான் அல்லாஹ் தஆலா அதை வெளிச்சமாக காட்டுகிறான். நாம் எதை ஏற்றுக்கொள்ளுவது? நின்றுகிட்டே ஒண்ணுக்கு போறது நியாயம் தெரியுதா? நம்ம அறிவுக்காக தான் நியாயம் தெரியுது. நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சிறுநீர் கழித்து விட்டு கழுவணும்னு கட்டாயம் இல்லை. கழுக முடியாவிட்டால் அதை டேலா கட்டி குடிக்கணும்னு மார்க்கம் சொல்லி தருது.
ஆனா அதெல்லாம் தேவையில்லை என்று இந்த டாக்டர்களை சில பேர் சொல்லி காட்டுறாங்க. அவங்க அறிவுக்கு அது விளங்கல. எதை ஏற்பது என்பதுதான் கேள்விக்குறி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை ஏற்பதா, அல்லது மருத்துவர்கள் சொல்வதை போல விஞ்ஞானிகள் நின்றுகிட்டு ஒண்ணுக்கு போற மாதிரி உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில காரணிகளை செய்து வைத்திருக்கிறார்களே, அதை ஏற்பதா என்றால் நம்முடைய அறிவுக்கு புலப்படக்கூடிய காரியமாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு மார்க்கத்தை எடுப்பதுதான் நியாயமானது. மார்க்கத்தை எடுக்காமல் விஞ்ஞானத்தை எடுத்தோம் என்று சொன்னார், மார்க்கத்தை எடுக்காமல் விஞ்ஞானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் மூடப்பழக்கம். மூடப்பழக்கம்னா பொதுவாக அறிவுக்கு மூடர்களுடைய பழக்கம் என்று சொல்லுவார்கள். மூடர்கள் என்றால் புத்தி கட்டவர்கள் அர்த்தம், மடையர்கள் என்று அர்த்தம். மடையர்கள் அறிவுக்கு பொருந்தாத காரியத்தை செய்கிறார்கள் என்று உலகத்தில் பேசுவாங்க. அவ்வாறு அல்ல. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியத்திற்கு மாற்றமாக விஞ்ஞானிகள் சொன்னாலும் மருத்துவர்கள் சொன்னாலும் சரிதான், அவர்கள் சொல்லுவது மூடப்பழக்கம். அதை கடைபிடிப்பதுதான் மூடப்பழக்கமே ஒழிய அல்லாஹ் ரசூலும் நம்முடைய இமாம்களும் காட்டிக் கொடுத்த மார்க்கம் என்பது ஷரியத் சட்டங்களை மூடப்பழக்கம் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இது செய்தி. மூடப்பழக்கம்னா முதல்ல என்னன்னு நிறைய பேருக்கு விளங்கல. அவங்க வாழ் இஷ்டம் போல வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய அறிவுக்கு பொருந்தாத மூடப்பழக்கம் சொல்லிடுறாங்க. அறிவுக்கு பொருந்தல அது என்னவா இருந்தாலும் மூடப்பழக்கம், மூடப்பழக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கம்ப்ளைன்ட் பண்றாங்க. அபூதர் அல் கிஃபாரி அப்படின்னு ஒரு சஹாபி, மூத்த சஹாபி, பெரிய சஹாபி. அவங்க அந்த பிலால் நாயகத்தை பார்த்து ஒரு தடவை திட்டாங்க. போட கருப்பி மவனே, நம்ம ஊரை சொல்றமா இல்லையா, கருப்பி மவனே அப்படி ஒரு மாதிரியே திட்டி போட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அபூதர் அல் கிஃபாரி என்னை இப்படி திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, இன்னக்க இம்ராவுன் பீக்கல் ஜாஹிலியா, அபூதர்ரே நீங்கள் ஒரு மனிதன், உங்களிடத்திலே ஜாகிலியா காலத்து மூடப்பழக்கம் உங்களிடத்துல இருக்கிறது. ஜாகிலியா காலத்து பழக்கம்னா மூடப்பழக்கம், உங்களிடத்திலே மூடப்பழக்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? திட்டுனா மூடப்பழக்கம். இன்னைக்கு யாரெல்லாம் தாய் தந்தைகளை எழுத்து திட்டுகிறார்களோ அது மூடப்பழக்கம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மூடப்பழக்கம். அது மூடப்பழக்கம்னா என்ன? எங்க யாரெல்லாம் திட்டுகிறார்களோ, தாய் தந்தைகளை இழுத்து திட்டுகிறார்களோ, கேவலமாக திட்டுகிறார்களோ, அவைகள் அனைத்துமே மூடப்பழக்க வழக்கங்கள். ஆனா அதையெல்லாம் மூடப்பழக்கம் இல்லையா? கோபத்துல திட்டாராம் ஒரு ஆளு, தொழுதுட்டா அது மூடப்பழக்கமா? எல்லாத்தையோ ஒரு கொடி எடுத்துட்டா மூடப்பழக்கமா? எல்லாத்தையோ அவன மார்க்கத்துல செஞ்சுட்டா மூடப்பழக்கமா? பாத்தியா ஓதிட்டா மூடப்பழக்கம், சீரணி கொடுத்துட்டா மூடப்பழக்கம் என்று தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மூடப்பழக்கம் என்றால் என்ன? யாருக்கும் புரோஜனம் இல்லாததாக இருக்க வேண்டும், பிறர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், மார்க்கத்திற்கு முரணானதாக இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணா இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கக்கூடாது, பிறருக்கு தொல்லை தரக்கூடியதாகவும் இருந்தால் அவைகள் எல்லாம் மூடப்பழக்க வழக்கங்கள். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, எல்லாத்தையும் மூடப்பழக்க வழக்கம் ஒதுக்கிடக்கூடாது. ஒரு காரியம் செய்யறோம், அந்த காரியம் மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை, நீங்க அதை செய்தீங்களே இதை செய்தீங்களே, மௌலூது ஓதுறீங்களே, இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதா? இதெல்லாம் மூடப்பழக்கம் தானே, தர்காவுக்கு போனா மூடப்பழக்கம் தானே என்று சிலர்கள் சொல்லுவார்கள். குர்ஆன்ல இல்லாவிட்டாலும் சரிதான், ஹதீஸ்ல இல்லாவிட்டாலும் சரிதான், 4 பேருக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை மூடப்பழக்கம் என்று, தவறான பழக்கம் என்றோ பிதுஅத் என்று சொல்லக்கூடாது. 4 பேருக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், 4 பேருக்கு புரோஜனம் இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஒண்ணு யாரையும் பாதிப்பு இல்லாததாக இருக்க வேண்டும், புரோஜனம் மட்டுமல்ல பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம ஊர்ல பாத்தியா ஓதுவோம், பாத்தியா ஓதிட்டு சீரணி வச்சு 4 பேருக்கு கொடுப்போம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுப்போம். மௌலூது ஓதி சீரணி வச்சு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுப்போம், சொந்த பந்தங்களுக்கு கொடுப்போம், ஊரார்களுக்கு கொடுப்போம். இதனால் 4 பேர்கள் புரோஜனம் பெறுகிறார்கள். தானம் தர்மம் கொடுப்பது மார்க்கத்திலே சுன்னத்து நற்காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மௌலூது என்ற பேரிலோ அல்லது பாத்தியா என்னும் பேரிலோ வேறு பேரிலோ அதை நாம் செய்துவிட்டால் அதை மூடப்பழக்கம் என்று சொல்லிவிட முடியாது. காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல். கல்யாண வீட்டுல பந்தல் போடமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பந்தல் போட்டிருந்தாங்களா கல்யாண வீட்டுல? இல்ல.
அப்ப அதை மூட பழக்கம் சொல்லிட முடியுமா? பந்தல் எதுக்காக வேண்டி போடுறோம்? வரக்கூடிய மக்கள் அந்த பந்தலிலே வெயிலுக்காக வேண்டி, வெயிலுடைய நிழலுக்காக வேண்டி நாம் போடுறோம். வெயில இருந்து நிழல் வேண்டும் என்று போடுகிறோம். சப்போஸ் மழை பெய்ஞ்சிருச்சு, மழையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம பந்தல் போடுறோம். அந்த பந்தலை கொஞ்சம் ரொம்ப ஓவரா அலங்கரிக்க கூடாது. கந்தல் எதுக்கு போடுறோமோ அதுதான். இதை ஓவரா அலங்கரிக்கிறதா இருந்தால் தப்பாது. அது இஸ்ராப், வீண் விரயத்திலே வந்து சேரும். இது பந்தல் போடுறது என்பது எங்க வரல, குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல சொல்லப்படல, எந்த ஃபிக்ஹுல இமாம்களும் சொல்லல. பந்தல் போடுறது எல்லாம் அதை நாம யாரும் பித்அத் என்றோ அல்லது மூட பழக்கம் என்றோ யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அதெல்லாம் சொன்னா அவங்களே மாட்டிக்கிடுவாங்க. அதனால யாரும் சொல்றது இல்லை. நாம இருந்தாலும் மற்ற பேரை பார்த்து பித்அத் மூட பழக்கம்னு சொல்லக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் நாம வைத்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஜாகிலியா காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் நடந்த நிறைய பழக்க வழக்கங்களை மக்களுக்கு நன்மை என்பதினால் அல்லாஹ்வும் ரசூலும் கூட அதை மாத்தல. உதாரணமா, அரபியாக்கள்கிட்ட காலங்காலமா ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னு சொன்னா, ஒரு வருஷத்துல 12 மாசம், 12 மாசத்துல அருபாத்துல் ஹுரும் 4 மாதங்கள் சண்டை போட மாட்டாங்க. 4 மாசம் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த மாசம் சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரி ரஜப மாசம் இருக்கு இல்லையா, ஷாபானுக்கு முதல் மாசம், இந்த மாசமும் சண்டை போட மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட ஒரு எழுதப்படாத ஒரு விதியாகவே இருந்துச்சு. அந்த மாசத்துல யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆள் அடிச்சுட்டாலோ சண்டை போட்டாலோ பெரும் பாவமாக பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முந்தைய வேதத்துல ஏதாவது வந்திருக்குதா? இல்ல, வேற எங்கேயும் வரவில்லை. ஆனால் இந்த பழக்கம் நல்ல பழக்கம், இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாத பழக்கம். இதுதானே, இதனால சண்டை போடாம தானே இருக்கிறான், நல்லது தானே. சண்டை போட மாட்டாங்க, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வருகிறது, மற்ற மக்களுக்கு மத்திய அமைதி வருகிறது என்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை 4 மாதம் சண்டை போடக்கூடாது என்ற சட்டத்தை அல்லாஹ்வும் வரவேற்று பேசுகிறான். இன்ன இத்தட்ட ஷுஹூர் இன்தல்லாஹி ஸஹர ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலக ஸமாவாத்தி வல் அர்த் அர்பாத்துல் ஹுரும். 4 மாதம் சண்டை போடக்கூடாது அப்படி அல்லாஹ்வும் சொல்றான். அவ 4 மாசத்துக்கு என்ன ஸ்பெஷலான தனித்துவங்கள் இருக்கிறதுனா ஒரு தனித்துவமும் தெரியல. ஹஜ் மாசம், நோம்பு மாசத்தை சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாலும் நோம்பு வச்சிருப்பான்னு கண்டோம். நாம நோம்பு மாசத்துல நிறைய சண்டை போடுவோம். நம்ம ஊருக்கு பார்த்தா நோம்பு மாசத்துல இல்லாத சைத்தான், உண்மையான சைத்தான் எங்க இருக்கான், சைத்தான் சண்டை இழுத்து விடுறானா, யார் இழுத்து விடுறாங்க நோம்பு மாசத்துல பாத்துக்கலாம். ஏன்னா சைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டிருக்கு. அப்ப யார் சண்டை போடுறா, நடக்கிறதெல்லாம் எதனால் நடக்குது விளங்கிக்கலாம். இருக்கட்டும் சகோதரிகளே, ஆக எதுக்கு சொல்ல வர்றேன், அல்லாஹ்வும் ரசூலும் கூட நற்காரியம் நடப்பதாக இருந்தால் அந்த காரியத்தை வரவேற்கிறார்கள். அதை உடனே இது ஜாகிலியா காலத்து பழக்க வழக்கம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் முறியடிக்கவில்லை, அதை வரவேற்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் சட்ட குர்ஆன்ல பதிவாகித்தான் இருக்குது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. மனைவியை பிடிக்கலையா தலாக்குன்னு சொல்லிடுவான், பிடிக்கலன்னா தலாக்குன்னு சொல்லுவான். தலாக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் இத்தா இருக்கும், தனியா இருக்கும். அந்த இத்தா முடியக்கூடிய காலம் வரும்போது ரஜை என்று சொல்ல நீட்டிக்கிடுவான். இப்படியே ஒரு தடவை 2 தடவை இல்ல, 100 தடவை வேணா அந்த பிள்ளைய வாழ விட மாட்டான், தானும் வாழ மாட்டான், அந்த பிள்ளைய வேற ஒருத்தண்ட வாழவும் விட மாட்டான். இந்த மாதிரி ஒரு இழிநிலை, ஒரு கேவலமான நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் இருந்தது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தப்பு, இதனால் பெண் பாதிக்கப்படுகிறாள், ஆண் பாதிக்கப்படுகிறார் என்ற காரணத்திற்காக வேண்டி சட்டத்தை லேசா ஒரு மாற்றம் கொடுக்கிறாங்க. 3 தலாக்கு வரைக்கும் அனுமதி இருக்கின்றான். 3 தலாக்குனா முதல்ல நீ தலாக்கு கொடுத்துட்டா, ஒரு ஆண் ஒரு தலாக்கு கொடுத்து விட்டால் 3 மாசத்துக்குள்ள அந்த பெண்ணை தானா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்ல, வா வீட்டுக்கு வந்துரு, ஒண்ணு பிரச்சனை இல்ல என்று கூட்டு வந்துடலாம். 2வதாக தலாக்கு விட்டு விட்டால் முதல்ல கூட்ட மாதிரி கூட்டு வர முடியாது, திரும்பவும் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்து சாட்சிகளை வைத்து திருமணம் முடிக்க வேண்டும். 2வது தலாக்கு விட்டா சட்டம் இது. 3வது தலாக்கு விட்டா இனி கூப்பிடவே முடியாது. இனி அவள் யாரோ நீ யாரோ 2 பேருக்கு எந்த உரிமையும் இல்லை. மறுபடி சேர வேண்டும் என்றால் அந்த பெண்ணை வேறொருவருக்கு திருமணம் முடித்து வைத்து
அவரு தலாக்கு விட்டு அப்புறமா தான் பார்க்க முடியும் எந்த மார்க்க சட்டம். ஆனா ஏன் இதை சொல்றேன்னா, தலாக்கு என்ற முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னதாகவே இருந்தது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அவங்க தலாக்குனா பிரிஞ்சு போற மாதிரி இல்ல. இன்னொரு பழக்கம் இருந்துச்சு, மனைவியை பார்த்து தாயோடு ஒப்பிட்டு விடுவார்கள். உன்னை என் தாயா பாக்குறேன், நீ நிறைய பேர் சொல்றான், என் தாய் மாதிரி பாக்குறேன், என் பிள்ளை மாதிரி பாக்குறேன், அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே போல சொல்லிவிட்டால் அந்த பெண் தலாக்காகி விடுவாள். அதற்கு பிறகு அந்த கணவனும் மனைவியும் சேரவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கும் அந்த நிலை தான், இன்னைக்கும் அந்த நிலை இருக்கிறது. நம்ம எத்தனையோ பேருக்கு தெரியல. மனைவியை பார்த்து தாயே என்னமெல்லாமோ புகழ்றான், கண்ணே மணியே தாயே தாய் என்னமெல்லாமோ சொல்லி அந்த பெண்ணிடத்துல மார்க்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகளே, மனைவியை தாயோடு ஒப்பிட்டு விடக் கூடாது, சகோதரியோடு ஒப்பிட்டு விடக் கூடாது, தன் பிள்ளைகளோடு ஒப்பிட்டு விடக் கூடாது. ஒப்பிட்டு விட்டால் அதெல்லாம் ஹராமாகிவிடும், தவறாகிவிடும். ஆனா நான் சும்மா தாங்க சொன்னேன், எங்க அம்மா எப்படி கோபக்காரி அதே மாதிரி நீனு ஒரு கோபக்காரி, அந்த மாதிரி நான் சொன்னேன், வேற கருத்துல சொல்லல அப்படின்னு சொன்னா, என்ன கருத்துல சொன்னார் என்ற வார்த்தையை விசாரிக்கணும். விசாரிச்சுதான் முடிவு செய்ய வேண்டும். எதுக்கு சொல்ல வர சகோதரிகளே, சில காரியங்கள் எதை எடுத்த உடனே எல்லாத்தையும் மூட புழக்கம் சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் சில காரியங்களை, முன்னால் நடந்த சில காரியங்களை கூட அது நற்காரியமாக இருந்தால், 4 பேருக்கு புரோஜனம் தரக்கூடியதாக இருந்தால், அறிவுக்கு பொருந்தாததாக இல்லாவிட்டாலும் சரிதான், அதனால் 4 பேர்கள் புரோஜனம் பெறுகிறார்கள் என்றால் அதை அல்லாஹ்வும் ரசூலும் கூட மறுக்கவில்லை, ஏற்றிருக்கிறார்கள். அதே போல இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள் புரோஜனமே இல்லாத காரியங்கள், அது மது மூட பழக்கம். அது 4 பேருக்கு இடைஞ்சல் தரக்கூடிய, 4 பேர் தொல்லை தரக்கூடிய, பிறரை கேவலப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அது கெட்ட காரியம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மூட பழக்கம். இதுபோல் எத்தனையோ மூட பழக்கங்களை நம்மோடு வைத்துக் கொண்டு எதையெல்லாம் பாத்தியா ஓடுறது, மூடு ஓடுறது, இதையெல்லாம் மூட பழக்கம் என்று நாம் நாவு கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உங்கள் மனைவிகளை பாதுகாப்பானாக. ஆக சகோதரிகள், மார்க்க விஷயங்களில் பேய் நடக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவரும் தந்தருவானாக. வாஹிர் தாவா.